தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பெண்களுக்கு அம்மா அவர்களை இந்த நேரத்தில் நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் பெண்கள் மனதில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை 10 கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களில் இருக்கின்ற அம்மா அவர்கள் இன்றைக்கு நினைத்து பார்த்து அவர்கள் சார்பிலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்ககிட்ட கேளுங்க. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று உண்ணாவிரதம் இருக்கிறார். மாநிலம் முழுவதும் இருக்காங்க. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய கருத்து? முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கடந்தெடுத்த ஒரு சந்தர்ப்பவாதி. பதவி இருந்தால் ஒன்று, பதவி இல்லை என்றால் ஒன்று. அவருக்கு இந்த நாணதை எல்லாம் பதவி இருக்கும்போது வரவில்லை. பதவியை அவர்கள் ரிசைன் பண்ண பிறகுதான் இந்த நாணதையெல்லாம் வருகின்றது. குறிப்பாக எல்லாவற்றுக்குமே சரி, அவர் பொதுச் செயலாளர் முன்மொழிந்தும் சரி, அதே போன்று அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி அம்மா அவர்கள் அந்த அப்போலோ மறைவு அன்றைய தினத்திலேயே அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி முதலமைச்சராக தான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் கூறுவதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு எள்ளி அவரை பற்றி நகையாடி கொண்டிருக்கிறது. இந்திய மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இலங்கை தரப்பிலிருந்து முரண்பாடான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சுட்டது யார்? அதுதான் நேற்றைக்கு அம்மா அவர்கள் அரசின் சார்பிலே நேரடியாக சென்று மீனவர்களை சந்தித்து அம்மா அவர்கள் கடந்த காலங்களிலே எடுக்கப்பட்ட மீனவர் நலன் கருதி எடுக்கப்பட்ட தொடர்ச்சியாக நம்முடைய மீனவருடைய வாழ்வு பாதுகாப்பு ஒன்று, இரண்டாவது அவர்கள் எந்தவித அச்சுறுத்தல் இல்லாமல் தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை குறித்தெல்லாம் தெளிவாகவே நான் குறிப்பிட்டேன். நம்முடைய மீனவ சமுதாய மக்களும் நம்முடைய பொதுமக்களும் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். அதாவது மீனவர்கள் பக்கமும் பொதுமக்கள் பக்கமும் எப்போதும் அனைத்து இந்திய அண்ணா கட்சியும் ஆட்சியும் இருக்கிறது என்று. அதனால்தான் நேற்றைக்கு நான் சென்றபோது கூட முழுமையான அளவிற்கு அவர்கள் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை அவர்கள் கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் பக்கம் நாங்கள் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில். எனவே மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் முன்னுக்கு பின் முரணாக, அதுவும் இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதல், கொடூரமான ஒரு தாக்குதல். அதுவும் நம்முடைய எல்லையிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது, அமைதியான முறையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று வந்த 2 கோஸ்ட்கார்டு கப்பல்கள், அதே போல அந்த வாட்டர் பைக் என்று சொல்லக்கூடிய சிறிய படகுகள், ஒரு 4 படகுகள் சராமரியாக சுட்டத்திலே ஏறக்குறைய அவருக்கு சுட்டதிலே பார்த்தால் கிட்டத்தட்ட தப்பித்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர். அதில் ஒருவர் காயம், சரோன் என்ற மீனவருக்கு காயம். இவருக்கு கழுத்து பட்டையில குண்டு பாய்ந்து அந்த இடத்துல இருந்தார். எனவே இந்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் இனிமேலும் நாம் அனுமதிக்க முடியாத ஒன்று. உயிர் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு இதாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு மீனவர்கள் எல்லாம் தமிழர்கள் எல்லாம் அதே போல இந்தியர்கள் எல்லாம் ஒரு கிள்ளுக்கரை என்று அந்த நாடு நினைத்தால் அதைவிட ஒரு மோசமான ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்க முடியாது. எனவே இதை நம்முடைய மீனவர்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். நேற்றைக்கே நிறைய அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார்கள், பிரதமரை சந்தித்து கடிதம் வாயிலாக. அதே போல நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் கூட இப்போது எங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் கூட தெல்ல தெளிவாக அவர்களுக்கு சொல்ல பத்திரிகை துறையில் எடுத்து சொல்லப்பட்டது. எனவே இனியும் நம்முடைய மத்திய அரசு இது சம்பந்தமாக அந்த மீனவர்களுடைய அந்த கருத்தை, அந்த ஸ்டேட்மெண்ட், அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் தினத்தை ஒட்டி ஔவையார் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மீனவர் பிரச்சினையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி பேசினார்.